நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாக கடவதே. இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசுவினுடைய திரு இரத்த வழிபாட்டின் 19வது நாள் இன்று சனிக்கிழமை. கடந்த 18 நாட்களாக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இறைவனுடைய ஆசிரை பெற்றவர்களாக வாழ்ந்தும் கொண்டிருக்கிறீர்கள். இன்று இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த கல்வாரி இந்த பலியோடு இணைத்து இந்த நற்கருணை ஆராதனையில் உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஆகவே இந்த நாளில் உடல் நோய்களோடு போராடக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க இருக்கின்றோம். குறிப்பாக 360 பேர் தங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எழுதி அனுப்பியிருக்கிறார்கள். இறைவன் இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், நல்ல உடல் நலனை கொடுக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். ஆகவே உங்களுடைய விவிலியத்தை திறந்து வைப்பீர், மெழுகுதிரி ஏற்றுவீர். சீராக் 38ஆம் அதிகாரம் 9வது இறை வார்த்தையில் நீங்கள் எழுதி வைத்த அந்த 3 விண்ணப்பங்களையும் எடுத்து வையுங்கள். ஒரு சில விண்ணப்பங்கள் நிறைவேறியிருக்கும், ஒரு சில நிறைவேறாமல் இருக்கலாம். ஆனாலும் நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் வல்லமையாக செயலாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இந்த விண்ணப்பங்கள் இன்று சீராக் 38ஆம் அதிகாரம் 9வது இறை வார்த்தையில் இருக்கட்டும். வார்த்தை சொல்லுகிறது, குழந்தாய், நீ நோயிற்றிருக்கும் போது கவலையின்றி இராதே. அதாவது நோய் இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது. உடல் நோய்கள், மன நோய்கள் என்று நோய்கள் பல விதத்தில் வருகிறது. எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் நோய்கள் உண்டு. அவ்வாறு நோய்கள் வருகின்ற பொழுது நீ கவலையின்றி இராதே என்று விவிலியம் சொல்லுகிறது. இந்த வார்த்தையை நாம் இப்படி பார்க்கலாம். அதாவது ஒரு சிறிய நோய் வந்தது என்றால் அந்த நோயை தங்களுக்குள் வைத்துக்கொண்டு மருந்து சாப்பிடாமல் அல்லது அது தானாகவே சரியாகிவிடும் என்று கவலை இல்லாமல் இருக்கக்கூடிய மனிதர்களை நாம் பார்க்கிறோம், குறிப்பாக தாய்மார்கள். ஆனால் அந்த நோயை கவனிக்காமல் விட்டு அந்த நோய் அதிகரிக்கும் பொழுது அதனால் எத்தனை பிரச்சனைகள் வருகிறது தெரியுமா? இன்று நாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி கவலையின்றி இராதே, நீ கவலையின்றி இராதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? நோய்கள் வருகின்ற பொழுது கவலைப்பட வேண்டும். அந்த கவலையை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரிடம் மன்றாடு. ஒரு சில நேரங்களில் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, நோய் வந்தவுடன் முதலில் செல்வது மருத்துவரை தேடி செல்வோம். ஆனால் மருத்துவர் கொடுக்கக்கூடிய அந்த மருந்தை உண்ணுகிறோம், நோய் குணமாகவில்லை. என்ன செய்வோம்? உடனே கடவுளை தேடி வருவோம். ஆண்டவரே, இது வேறு எதுவும் ஆகிவிடக்கூடாது என்று கடைசி நேரத்தில் தான் இறைவனை தேடி வருகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஃபர்ஸ்ட் ஆண்டவரை தேடி செல்லுங்கள், முதலாவதாக இறைவனை தேடி செல்லுங்கள், அவரை பார்த்து மன்றாடுங்கள், அவர் உங்களுக்கு நலமளிப்பார். ஆக மகனே, மகளே, விபத்தினால் பாதிக்கப்பட்டு கை கால் வீக்கத்தோடு, தொண்டையில் புண்ணோடு கட்டியோடு, கால் அரைப்போடு புண்களோடு, இரத்த போக்கோடு, வாய் திக்குகிறது என்ற நிலையில், கால்கள் வளைந்து நடக்கிறார்கள் என்ற நிலையில், சுகர், ஊரல், இழுப்பு, நுரையீரல், முதுகு வலி, தலைபாரம், கைகால் வலிப்பு, உப்பு நோய், வெரிகோஸ், வாதம், தோல் நோய், அடிக்கடி வாந்தி எடுத்தல், கர்ப்பப்பை கட்டியல் பிரச்சனைகள், செவித்திறன் குறைந்து வரக்கூடிய தன்மை என்று உடல் நலம் பெற வேண்டும் என்று எழுதி அனுப்பியிருக்கிறீர்கள். இந்த விண்ணப்பங்களை எல்லாம் இறைவன் கேட்டு நமக்கு உடல் நலத்தை தர வேண்டும் என்று ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, எங்களை கண்ணின்மணி போல பாதுகாப்பவரை வழி நடத்துகிறே இயேசுவே, இதோ நோயினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய
கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நோயோடு வேதனைப்பட்டு கொண்டிருப்பவர்கள், என்ன நோய் என்று தெரியாத நிலையில் இருப்பவர்கள், ஆண்டவரே மருந்தெடுத்தாலும் குணமாகவில்லையே என்ற நிலையில் இருப்பவர்கள், இறுதி வரை மருந்தோடு தான் வாழ வேண்டும் என்ற நிலையில் இருப்பவர்கள், மருந்து சாப்பிட்டும் வலியோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்மால் முடியாத காரியம் எதுவும் இல்லை என்று ஜெபிக்கிறோம். ஐயா, தாவீதின் மகனே என் மீது இரங்கும் என்று கதறிய பார்வையற்ற மனிதனுக்கு பார்வை கொடுத்தீரே. மாலை நேரத்தில் ஏராளமான நோயற்றவர்களை உம்மிடம் அழைத்து சென்றார்கள். ஒரு வார்த்தை சொல்லி நோய்களை குணப்படுத்தினீரே. நானே உன்னை குணப்படுத்தும் தெய்வம் என்று சொன்னீரே. ஆண்டவரே, அந்த வார்த்தையின் வல்லமையால் நோயோடு போராடக்கூடிய ஒவ்வொருவரையும் தொடுவீராக. உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை உம்முடைய உடலில் இருந்து பாய்கிற இரத்தத்தின் வல்லமை இறங்குவதாக, ஒவ்வொரு உறுப்புகளிலும் இறங்குவதாக. பாதிக்கப்பட்ட உறுப்புகளை செம்மைப்படுத்துவீராக இயேசுவே. இரத்தத்தினால் கழுவுவீராக. உம்முடைய திரு இரத்தத்தின் வல்லமையால் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் செய்வீராக. அந்த வல்லமையான இரத்த துளிகள் உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே நுழைந்து, உடலிலே நுழைந்து ஒரு புதிய விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாக கடவது. குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஆக சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. ஆக சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, திரு இரத்த மாதத்தின் 19வது நாள் இன்று சனிக்கிழமை. இந்த நாளில் இறைவன் நமது வாழ்வில் இருக்கக்கூடிய, உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நோய்களிலிருந்தும் நமக்கு விடுதலை தர வேண்டும், நோயிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த கல்வாரி பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க இருக்கின்றோம். இந்த நாளிலே பாஸ்கர், ஷாலினி கணவர் வெளிநாடு செல்ல, கடை வியாபாரம் நல்ல முறையில் அமைய, உடல் நலத்திற்காகவும், பேட்ரிக் ஐவின் நிரந்தர வேலை, பிரிந்தவர் இணைய, குழந்தை செல்வத்திற்காகவும், ஜான் பிரிட்டோ ஆண்மை இளைப்பாற்றிக்காக, ஆல்டன் ஷிபு ரெனி மிரியம் குழந்தை செல்வம் தொழில் முன்னேற்றம், ஆண்டன் சிஜு பென்ஷானி குழந்தை செல்வம், மரிய ஜஸ்டினா திருமண வாழ்க்கை நல்ல முறையில் அமைய, டேனியல் ரூஃபஸ் 19 வகுப்பு தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் கிடைத்து வெற்றி பெற, டெனி ஜெயஸ்ரீ கே பிர்லா சமாதானம் மற்றும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவும், மெர்லின் வாசன் குடும்பத்திற்கு இறைவன் செய்த உதவிகளுக்கு நன்றியாகவும், லிவிங்ஸ்டன் குடும்ப நலம், படிப்பு, சொந்த வீடு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த கல்வாரி பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். நாமும் நம்முடைய கருத்துக்களை இயேசுவின் திரு இரத்தத்தோடு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த கல்வாரி பலியை நம்முடைய வாழ்விலை பெற்று அனுபவிக்க, இரக்கத்தை பெற,
தடையாக இருக்கக்கூடிய பாவங்களை எண்ணி மனவருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமொரே திருமகனின் உயர் மதிப்புள்ள திரு இரத்தத்தால் மனித இனம் அனைத்தையும் மீட்டருளினீர். உமது இரக்கச் செயல்களை எங்களுக்குள் நிலைத்திருக்கச் செய்தருளும். இவ்வாறு எங்கள் மீட்பின் மறைபொருளை நாங்கள் இடையறாத நினைவில் கொண்டு அதன் பயனை அடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எகிப்து நாட்டினின்று இஸ்ரேல் மக்களை வெளியேற செய்தபோது ஆண்டவர் விழித்திருந்த இரவு இதுவே. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 37 முதல் 42 முடிய. அந்நாட்களில் இஸ்ரேல் மக்கள் ராம்சேஸில் இருந்து சுக்கோத்துக்கு இடம்பெயர்ந்து சென்றனர். இவர்களில் குழந்தைகள் தவிர நடந்து செல்லக்கூடிய ஆடவர் மட்டும் ஏறத்தாழ 6 லட்சம் பேர் ஆவர். மேலும் அவர்களோடு பல இன பெருந்திரளும் ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை என்று பெருந்தவன கால்நடைகளும் புறப்பட்டு சென்றன. எகிப்திலிருந்து கொண்டு வந்த பிசைந்த மாவை கொண்டு அவர்கள் சுட்டது புளிப்பச்ச அப்பங்கள். ஏனெனில் மாவு இன்னும் புளிக்காமல் இருந்தது. அவர்கள் எகிப்திலிருந்து துரத்தப்பட்டதாலும் சற்று தாமதம் செய்ய இயலாமல் போனதாலும் தங்களுக்கென வழியுணவு தயாரித்து வைத்திருக்கவில்லை. எகிப்தில் குடியிருந்த இஸ்ரேல் மக்கள் அங்கு வாழ்ந்த காலம் 439 ஆண்டுகள். 439ஆம் ஆண்டு முடிவு பெற்ற அதே நாளில் ஆண்டவரின் படைத்திரள் எல்லா எகிப்து நாட்டினின்றும் வெளியேறியது. எகிப்து நாட்டினின்று அவர்களை வெளியேற செய்தபோது ஆண்டவர் விழித்திருந்த இரவு இதுவே. தலைமுறை தோறும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் ஆண்டவருக்கென்று திருவெளிப்பு கொண்டாட வேண்டிய இரவும் இதுவே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உரை பாடல் பல்லவி. என்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தாழ்வுற்றிருந்த நம்மை நினைவு கூர்ந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. பல்லவி. என்றும் உள்ளது அவரது பேரன்பு. எகிப்தின் தலைப்பேறுகளை கொஞ்சளித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரேலை வெளிக்கொணர்ந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தோளின் வலிமையாலும் ஓங்கிய புயத்தாலும் அதை செய்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. பல்லவி. என்றும் உள்ளது அவரது பேரன்பு. செங்கடலை இரண்டாக பிரித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. அதன் நடுவே இஸ்ரேலை நடத்தி சென்றவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. பார்வோனையும் அவன் படைகளையும் செங்கடலில் மூழ்கடித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. பல்லவி. என்றும் உள்ளது அவரது பேரன்பு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 12 இறை சொற்றொடர்கள் 14 21 முடிய. அக்காலத்தில் பரிசேயரோ வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். இயேசு அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். பலர் அவருக்கு பின் சென்றனர். அவர்கள் எல்லாரையும் அவர் குணமாக்கினார். தம்மை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் என அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் சொன்னார். இறைவாக்கினராகிய எசாயா உரைத்த பின்வரும் வாக்குகள் இவ்வாறு நிறைவேறின. இதோ என் ஊழியர், இவர் நான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் அன்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது, இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். இவர் மக்களினங்களுக்கு நீதி அளிப்பார், சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்ப மாட்டார். நீதியை வெற்றி பெறச் செய்யும் வரை நெறிந்த நாணலை முறியார், புகையும் திரியை அணையார். எல்லா மக்களினங்களும் இவர் பேரில் நம்பிக்கை கொள்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உடல் நோயோடு போராடக்கூடிய ஒவ்வொருவரையும், நோயாளிகளை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இந்த கல்வாரி பலியில் ஆண்டவரோடு இணைத்துக் கொள்வோம். இயேசுவினுடைய திரு இரத்தம் இவர்கள் மீது ஊற்றப்பட வேண்டும் என்று தொடர்ந்து நாம் திருப்பலியில் பங்கு பெறுவோம். நானே ஒரு காணிக்கை பொருளாக உம் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக. தந்தையே ஏற்பாயோ பலியாக. நானே ஒரு காணிக்கை பொருளாக உம் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக. தந்தையே ஏற்பாயோ பலியாக. சிந்தித்தேன் சிந்தித்தேன் வெகுவாக, சிந்தையில் படவில்லை உயர்வாக. சிந்தித்தேன் சிந்தித்தேன் வெகுவாக, சிந்தையில் படவில்லை உயர்வாக. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது திருமையின் நலனுக்காகவும் அனைத்து நலனுக்காகவும் அது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாண்புக்குரிய மது திருமணி எங்கள் காணிக்கைகளை படைத்துள்ளோ. புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராகிய இயேசுவிடம் நாங்கள் இம்மறை நிகழ்வுகள் வழியாக வந்தடையவும், என் மீது தெளிக்கப்பட்டவருடைய மீட்பளிக்கும் இரத்தத்தால் பதிப்பிக்க பெறவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல்லுணர்வை பெறுகின்றது, உமது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையின் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையில் அறையுண்டவரின் அதிகாரமும் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, தாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் நின்று உமக்குழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீவன், எல்லா திருநிலையினர் ஆகிய புனிதர் அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதர சகோதரிகள், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆமென். இறைமகன் இயேசு தம் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாமும் பக்தியோடு சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரை. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். உயிரோடு எழுந்த ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலக மக்களுக்கு மீட்பு கொடுப்பதற்காக முழு உடல் நலத்தை கட்டளையிட்டு முழு மனித வாழ்வை நோக்கி வழிநடத்த இவ்வுலகத்தை தேடி வந்தவர். இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்து வந்துள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
நாம் போற்றும் திருக்கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதலாகும். நாம் பிடும் அப்பம் கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதலாகும். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, மீட்பளிக்கும் உணவாலும் பானத்தாலும் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் எங்கள் மீட்பரின் திரு இரத்தத்தால் தோய்க்கப்பட உம்மை வேண்டுகின்றோம். அது எங்களுக்கு நிலைவாழ்வளிக்க பெருக்கெடுக்கும் நீரூற்றாய் இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம், கன்னிமையில் இறைவன் ஊறு கொடுத்தார், அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். கன்னிமையில் இறைவன் ஊறு கொடுத்தார், அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். மனுக்குளம் வாழ்ந்திட பாதை படைத்தார், மனுக்குளம் வாழ்ந்திட பாதை படைத்தாள், தினம் அவள் புகழினை பாடிடுவோம்.